புலம் என்ன? மான இனத்தை விட்டு இந்த கொசப்பயிர்வ கூட கூட்டா போடுற வந்து இப்படி மாரியாத்தா வந்தாச்சு. அம்மா சொன்னியே 100ல ஒரு பேச்சு. எங்க ஆட்டத்தை விட உன் ஆட்டம் இருக்க. வாய மூடு. ஏமா ஏன் என்ன? உன்னாலதான் இதெல்லாம் கேட்க வேண்டியது. பாடி. ஐயோ என்னம்மா குழந்தை எப்படி அடிக்கிறீங்க? இதெல்லாம் உன்னாலத்தானே. சேர பாரு நாட்டாம காரணம். என்னம்மா கொஞ்சமும் மரியாதை இல்லாம. நீலா வீட்டுக்கு இந்தாங்க மண்ணு. நீ சும்மா இப்படி மண்ணை உருட்டி உருட்டி கொண்டாந்து கொடுத்து இருந்தா இத மனையறது யாரு? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. ஐயா இத முன்னமே சொல்லிருக்க கூடாதா? சாப்பிடலாம் வாங்க. யாரு? சரஸ்வதியா? நீ இனிமே இங்க வராத. உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. நீங்க வருவானே உங்க அம்மா கிட்ட நாங்க பாட்டு கேட்பானே. நீ வரவே வேண்டாம். அப்படின்னு நான் வர வேண்டாமா? சரஸ்வதி அழாதம்மா அழாத. நீலா விளையாட்டுக்கு சொன்னா நீ தாராளமா வரலாம். உனக்கு புத்தி கித்தி இருக்கா? அப்படின்னு இனிமே நான் இங்க வரவே கூடாதா? கூடாதுன்னு யாரு சொன்ன? நீ நல்லா போ. உன் கண்ணல்ல நான் விளையாட்டுக்கு சொன்னது கூட அவனுக்கு தெரியல. விளையாட்டு தானே. ஆமா அண்ணே அண்ணே நான் இன்னைக்கு எப்படி வந்தேன்னு தெரியுமா? எப்படி வந்தேன்? எங்க அம்மா கடை வீதிக்கு எப்ப போகும் போகும் பார்த்துட்டே இருந்தேன். ஓச்சுதோ இல்லையோ ஒரே நேற்றுக்கு எங்க அம்மா உங்களை திட்டினா இல்லைன்னு பாவம். அத பத்தி என் அம்மா தானே, பரவாயில்ல. நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுமா? எதுக்கு கேளுங்க. இன்னைக்கு நடராஜா கோவில்ல யாரோ ஒருத்தர் கதை சொல்றாராம். ரொம்ப ரொம்ப நல்ல கதையா அண்ணி. அண்ணி நீங்களும் வரீங்களா? சரியா போச்சு. கதையினால உங்க அண்ணாவுக்கு கத்துக்குமே. சரஸ்வதி நான் வர்றேன். அண்ணே கட்டாயமா வரணும். உங்களுக்காக நான் கோயிலே காத்து நிற்பேன் தெரியுமா? நான் வர்றேன். நீ வீட்டுக்கு போமா, உங்க அம்மா தேடி வரும். போமா போ. என்னங்க உங்களுக்கு என்னைக்கு இல்லாத கோபம் வண்டி வந்துட்டுது? சின்ன குழந்தைய அப்படிதான் பேசுறதா? வேண்டாம் மகா சமத்து. என்னங்க சாப்பிடாம கூட எந்திரிச்சு வந்துட்டீங்களே? இல்ல அந்த அம்மா கதையை நான் அப்படியே உருக்கிடுதேனேலா, அதுல இருந்து என் மனசே மாறி போச்சு. நீ அப்படியெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொல்றியா? நடந்திருக்காதுன்னு யார் சொன்னது? அத பத்தி எல்லாம் நினைக்க வேண்டாம். சாப்பிடலாம் வாங்க. இங்க என்ன பார்க்கிற? இல்ல இந்த மனுஷனுக்கு என்ன பைத்தியமா? நீலா பரதேசிகள் அப்படியெல்லாம் சொல்லாதே. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ? இரு பார்த்துட்டு வர. சுவாமி எச்சி இலையில் சாப்பிடுறீங்களே சுவாமி? எச்சில் அப்பா, நாம் பிறந்த இந்த மண்ணும் எச்சில், நாம் உண்ணும் உணவும் எச்சில், அதனால் வளர்ந்த இந்த உடலும் எச்சில். அப்பா, எனக்கு யாதொரு வித்தியாசமும் தெரியவில்லையே. சுவாமி எனக்கு என்ன வேதாந்தமா தெரியும். என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்களேன்.
உன் வீடு எத்தனை நாட்களுக்கு சொந்தம்? அப்பா, அந்த ஆண்டவன் வீடுதான் உனக்கு சொந்தம். சுவாமி, நானோ ஜாதியில் புயவன். அந்த ஆண்டவன் வீடு எங்களுக்கு எங்கே கிட்ட போகுது சுவாமி? அப்பா, உன்னை நீ தாழ்த்திக் கொள்ளாதே. அவன் முன்பு உயர்ந்தவன் யார், தாழ்ந்தவன் யார்? சுவாமி, அப்படியானால் அவனை காண ஏதாவது வழி உண்டா? அதற்கு ஏதாவது மந்திர தந்திரங்கள் இருக்கிறதா? மகனே, அன்புதான் மந்திரமும் தந்திரமும். ஆறுயிர்களுக்கு அன்பு செய், நீ அவனை காணலாம். பரதேசிகளுக்கு பச்சாதாபம் காட்டி ஏழைகளுக்கு உதவு. சுவாமி, நானோ பரம ஏழை. இந்த ஏழை இன்னொரு ஏழைக்கு உதவ முடியுமா சுவாமி? ஆண்டவன் என்னை அந்த பதவிக்கு வைக்கவில்லையே சுவாமி. புத்ரா, ஏன் முடியாது? புழுவும் பூச்சியும், புலியும் சிங்கமும், செடியும் கொடியும், மலையும் நதியும் மனிதனுக்கு உதவும் போது, ஆனா மனிதனே, நீ ஒருவனுக்கு உதவ முடியாதா? அன்பா, ஒரு நாய்க்கும் இலை உண்டு, ஆனால் நமக்கில்லை. உண்ண இலையின்றி, ஓடுமின்றி, கையில் கவளம் வாங்கி தின்று காலங்கழிக்கும் ஆண்டிகளை நீ கண்டதில்லையா? அன்பா, நீ ஒரு ஜாதியில் புயவன். மண்ணோடு செய்து அவர்களுக்கெல்லாம் வழங்கி வரலாம். இதை உதவி இல்லை என்று சொல்கிறாயா? சுவாமி, உங்கள் உத்தரவுப்படியே செய்கிறோம். நீ அழிக்கும் ஓடு தெரிந்தவன், உன் அன்புதான். பயப்படாதீர்கள் என்று அபயம் அளித்தார் சிவவர்மன். ஆலகால விஷமோ சேரியது. அரண் மறுகணம் சாம்பலாகி விடுவது நிச்சயம் என்று இருந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? எல்லாரும் என்ன ஆகுமோ என்றிருந்தார்கள். தாட்சாயணியோ பதவதைத்து போய் தைரியம் இழந்தவளாய் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி அவரது கண்டத்தை பிடித்தார். லோகநாயகின் ஸ்பர்சம் பட்டதும் காலமூட விஷம் கண்டத்திலேயே நின்று விட்டது. கண்டமும் நீல நிறமாய். இந்த பிரகாரம் லோகத்தின் பாவங்களை யாரா ஒருவன் தன் பேரில் ஏற்றுக் கொள்கின்றானோ அவனே உண்மை அறிந்த ஞானி, அவனே ஆண்டவன். இந்த உண்மையைத்தான் நீலகண்டன் அன்று நிலைநாட்டினார். இத்தகைய புண்ணியாம்சம் நிறைந்த நீலகண்டன் என்னும் நாமத்தை மனதில் தியானிப்பவர்களும் வாயினார் சொல்பவர்களும் பிறர் சொல்ல கேட்பவர்களும் நீடூடு காலம் வாழ்ந்து அந்த நீலகண்டன் திருவடியை சேர்வார்கள். சொல்லுங்கள், நீலகண்டம் 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 நீலகண்டா, பவளமால்வரை பனிபடர்ந்தனையதோர் படரொளி கருத்திருநீரும் பவளமால்வரை பனிபடர்ந்தனையதோர் படரொளி கருத்திருநீரும்
பனி படர்ந்தனையதோ படர் ஒளி தரித்திரு குவளை மாமலர் கண்ணியும் பொன்றையும் தூறு பொற்குழல் திருச்சடையும் இவள மாளிகை சூழ் திருத்தில்லையில் திருநடம் புரிகின்ற இவள மாளிகை சூழ் திருத்தில்லையில் திருநடம் புரிகின்ற தவளவண்ணனை நினைதோறும் என் மனம் அழமெழுகாயுள்ளதே உலகம் அனித்தியம். இன்றைக்கிருந்து நாளைக்கு அழியும். இந்த மனித அழகின் மீது காதல் வேறா? காதல் வேறா? காற்றடைந்த பையன் மீது ஆசையை அடக்குபவனே ஆண்மகன். மற்றவன் ஆணில் ஒரு பேடி. கடைகட்டவன், காமுகன், பஞ்சியலும் இழிந்தவன், கல்வெறியால் கருத்தெளிந்து மலர்மலராய் ருச்சி பார்க்கும் கேவலம் ஓர் வண்டிற்கும் பகுத்தறிவுள்ள இம்மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? அன்பர்களே, ஏகபத்தினி விரதத்தால் ஒருவன் இல்லறத்தில் பூர்ண சுகத்தை அடைகின்றான். சம்போ சங்கர மகாதேவ். அண்ணாமலைக்கரூரா சுகமாயிருக்கணும். சம்போ மகாதேவா. எனக்கு ஒரு ஓடு கூட அப்பா நடராஜன் அருள் எப்போதும் பரிபூர்ணமா இருக்கும். அப்பா அரோகரம். அம்மா லட்சுமி தேவி மகாபாக்கியவதியாக இருப்பாய் தாய். அரோகரா. ரொம்ப நல்ல மனுஷனப்பா. இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஓடு கொடுக்கணும், எல்லா ஏழைகளுக்கும்.
நீலா, அந்த பரதேசிகளின் அன்பை பார்த்தையா? என்ன நான் வரத்துக்குள்ள எல்லா ஓட்டும் கொடுத்துட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு நீ வர்றேன்னு சொல்லி ஏன் வரல? நான் வந்திருப்பேன்னு எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பெரிய சண்டை வர போய் நான் பயந்துகிட்டு சாயங்கால வரையில அண்டாக்குள்ளவே ஒளிஞ்சிட்டு இருந்தேன். அடி அம்மா, ஒரு நாளைக்கு முகத்தை காட்டாட்டா இவருக்கு ஒரு யுகமா இருக்கு. தினம் வந்து உன் முக தரிசனம் கொடுத்துட்டு போ. வர வர நான் கூட இவர் கண்ணுக்கு பல்ல ஆரம்பிச்சிட்டியா? நீலகண்டம் நீலகண்டம். என்னன்னு எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அப்படின்னு என்ன? அதுவாடி கண்ணு, அப்படி சொன்னா ரொம்ப நல்லதா. சாமி நமக்கு வேண்டிய வரம் கொடுப்பாராம். ஆமா, எங்க அப்பா வெகு நாளா மூக்கையும் வாயும் புடிச்சிட்டு குடுகுடுங்கிறாரு. ஒரு சாமியும் காணும். அது கிடக்கட்டும். அண்ணே, நான் அன்னைக்கு ஒரு பாட்டு பாடினேன், நினைவு இருக்குதா? ஆமா, ரொம்ப நல்லா தான் இருந்தது. இப்போ அதை விட நல்ல பாட்டா ஒண்ணு கத்துட்டு வந்திருக்கிறேன். பாடுறேன், கேக்குறீங்களா? இங்க பாடு பாருங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. பாடமா சும்மா. பாடு. பாடுமா. என்ன பேரானந்தம், கண்கள் வேணும் ஆனந்தம். ஆஹா, என்ன பேரானந்தம், கண்கள் வேணும் ஆனந்தம். தொகைமையில் மகிழ்ந்தாடும் குயில்கள் குகு குகு வெனுமே. ஆ, குகு குகு வெனுமே. வண்டுகள் இன்ப சுத்தி கூடி, வண்டுகள் இன்ப சுத்தி கூடி பழுண்டு மரங்களில் தூவும். ஆஹா, என்ன பேரானந்தம். ஆ, மலர்கள் கந்தம் கலந்த தென்றல் தவழும் புஞ்சோலை. ஆ, மலர்கள் கந்தம் கலந்த தென்றல் தவழும் புஞ்சோலை. மரங்களில் குலுங்கும் திங்கனிகள், மரங்களில் குலுங்கும் திங்கனிகள். துளி மகள் விளையாடும், துளி மகள் விளையாடும் புள்ளிந்தாத்தின் புனலோடை. ஆஹா, என்ன பேரானந்தம். ஆஹா, என்ன பேரானந்தம், கண்கள் வேணும் ஆனந்தம். என்ன சரஸ்வதி, ஏன் இங்க உட்கார்ந்துருக்க? நீ அங்க இருந்திய? நான் கூப்பிடு என்ன கூட திரும்பி பார்க்காம அந்த தேவடி ஆளையா பாத்துக்கிட்டு இருந்தீங்களே, நான் இப்ப போய் அண்ணிக்கிட்டு சொல்றேன். என்னம்மா, ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நீ? நான் மாட்டேன், இப்ப போய் சொல்றேன். பாவம் குழந்தை. சுவாமி நமஸ்காரம். என்ன ஒரு விஷயம் இல்ல. இன்னையா விஷயம்? இப்போது இங்க ஆடின பெண் யார் அது? வேஷத்துக்கு தகுந்த கேள்வியா இல்லையே. அவ இந்த அலங்காரம் தங்க கலாவதி. கலாவதியா? ஆமா, ரொம்ப நேர்த்தியான பெயர். பேர் மாத்திரம் இல்லை காணும், அவ மாதிரி உரு இந்த சிதம்பரத்திலேயே கிடையாது. ஆமா. அப்படியா? என்னையா ஒரேடியா வாயத்திறந்துட்டு? இப்படி ஒன்றும் இல்ல. பின்ன அந்த பெண்ணுடைய ஆட்டம் எனக்கு ரொம்ப பிடித்தமா இருந்தது. பிடித்தமா இருந்ததா? சரிதான். என்ன சாமி, வீட்டுக்கு போக வேண்டாமா? உங்களுக்கு தான் பேசப்பட்டா. போகலாண்டி, இரு. என் நாட்டியம் நன்னா இருந்துச்சோ? திவ்யமா இருந்தது. கேட்க வேணும். என்னக்கா, ஒரு மனுஷால் கூட பேசிட்டு இருக்கும் போது நீ குறுக்க பேசலாமா? ஏன்? நம்ம வீட்டுக்கு போமா? இந்தாங்க இருக்கட்டும்.
2 நாளா அவ யாரு யாருன்னு கேக்குறேனே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமா, நீ யார கேக்குற? யாரையா? ஐயோ பாவம், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அன்னைக்கு கோயில்ல சரஸ்வதி கூப்பிட ஏன்னு கூட கேட்காம யாரும் ஒரு பெண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்களாமே, அவளைத்தான். அவளா? உனக்கு ஏன் இவ்வளவு வேதனை? அவ யாரா இருந்தா உனக்கு என்ன? சொல்லப்படாத. அவ நம்ம நடராஜா கோயில் தாசி, சதுர ஆட்டத்துல ரொம்ப கெட்டிக்காரி. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சதுர ஆடுறதுல அவ்வளவு கெட்டிக்காரியா? அதை ஏன் கேக்குற? அவ அங்க ஆடின போது அட 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 அட. போதும் போதும். அப்போ நீங்க ஆடாம ஆடினீங்களா? பார், குறும்புத்தனத்துல ஆரம்பிச்சிட்டியே. குறும்பு என்ன குறும்பு? உள்ளதான் சொன்னேன். பரமசிவன் கூட சிதம்பரத்துல அம்மனுடன் கூத்தாடினாராம். நீங்க அவர் பக்தர் இல்லையா? அதனால இந்த அம்மாளோட ஆட்டத்துல அழகுல மயங்கி மனம் தடுமாறி உங்களையே மறந்திருக்கலாம். என்ன அப்படித்தானே? என்ன இப்படி பேசுற? சாமியை ஏசலாமா? சாமியை நான் ஏத்தல, ஆசாமியத்தான். பார் நீலா, உண்மையாக அவ ஆட்டத்துல பிரியப்பட்டேன் ஒழிய அவளிடத்துல இல்ல. அப்பா, இதத்தான் நான் மூடி மூடி வச்சீங்க. நான் மூடி வைக்கல, தலைவலி தாங்க முடியல. நீ என்னென்னமா கேக்குறிய? ஏண்டி அலங்காரம், குட்டி திருவிழாவுக்கு கூட்டு வந்தாலே, நீ திருஷ்டி கழிச்சியோ? ஐயோ மறந்துட்டனே. மறந்துட்டேனே. ஏண்டி அவன் நன்னாந்தா தாண்டி 4 காசு, நீயும் குத்து புகையிலைய போட்டு குதப்பிக்கிண்டு குழவைக்கல்லாட்டமா உட்கார்ந்து இருப்ப. அவ செத்து போட்டா? அட பல்லுக்கருவி, உன் பல்லுல பாம்பு புடுங்க. அவ இருந்தா தானே காசு பணம் நல்ல மனுஷா ஸ்நேகம் 4 இடத்துல கௌரவம் இல்ல இருக்குடி. நீ போய் ஹாரத்தி கிடைச்சுன்னு வா. எப்படி ஏண்டி கம்பம் மாதிரி நிக்கிற? போய் ஒரு தேங்காய் எடுத்துன்னு வாடி. அம்மா, உங்களை யார தேடிட்டு வந்திருக்கா. யாரது? அது யாரு எனக்கு தெரியாது. என்ன சுவாமிகளே, ஒரு தலைவலிக்கு இவ்வளவு மாறுபாட்டமா? சுவாமிகளே, என்ன உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சுட்டே இருந்தேன். என்ன சொல்ல? அன்னைக்கு ஒரு நாள் சதுர நடந்ததே, அப்போ ஒரு ஆசாமி என்ன விசாரிச்சுதா சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமா, அடி அவன் சுத்த அபிஷ்டுன்னா. ஆமா, சரியா போச்சு. இல்லடி என் மேல கோபிச்சுட்டு கிளம்புற? என்ன என்னடி செய்ய சொல்ற? அவரை உங்களுக்கு நன்னா தெரியுமோ? தெரியும். அவன் ஆளு அழகந்தான், ஆனா ரொம்ப கர்நாடகம். இதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் யார், என்ன ஜாதி, இதை பத்தி எல்லாம் தகவல் வேண்டும். நல்ல உத்தியோகம். ஏண்டி இதுக்காகத்தான் தலைவலி தலைவலின்னு வேஷம் போட்டியா? சுவாமி, எனக்காக நீங்க போய் யார போய் பார்த்துட்டு வாங்க. போங்க சாமி, போங்க, அலங்காரம் விஷயத்தை கேட்டியா? என்ன இது? அவளுக்கு தலைவலியும் இல்ல ஒண்ணும் இல்ல, மனவலி பிடிச்சுக்கிட்டா ஆடுறா. அன்னைக்கு கோவில்ல ஒருத்தன் என்னை கண்டு பேசிக்கிட்டு இருந்தானோ இல்லையா? ஆமா, அவன் மேல கண்ணை போட்டுவிட்டா. நான் போய் அவன் யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வரணுமா? செய்யுங்களேன், பசு விழா சமையான்னு பாருங்களேன். சரியா போச்சு, தங்கைக்கு ஏத்த அக்காதான். போயிட்டு வர்றேன். சாமி,
விசேஷமா போனேன், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், வந்தேன். 2 வெத்தலை படிச்சு குடுறி. என்ன சமாச்சாரம்? சமாச்சாரம் அதை ஏண்டி கேட்கிற? இந்த பாரு, ஆசாமிக்கு ஐவேஜி அவ்வளவுதான். ஜாதியில கொசப்பையன், பெரிய வைதிக குடுக்க, எல்லாம் ஒண்ணா அமைஞ்சிருக்கு. வேற என்னடி வேணும்? என்ன கோசப்பயலா? அடி அம்மா, உன் பவுஷு கொலைஞ்சது, எழுந்திருந்து போ. ஜாதியில் கொசவனானா என்ன? ஜாதிக்கு ஜாதி ஏதி பேதம் ஏதி, நமக்கு காதுதான் முக்கியம்னு நீயே சொல்லிருக்கிய, மறந்துட்டியோ? அது சரிதாண்டி, அவன் தான் வருஷ பேருழியாம சட்டி பணம் விட்டு எவ்வளவு பணம் சேர்க்க முடியும்? இல்லக்கா, எனக்கு அவரை பார்க்கும் போது பணம் கூட அவ்வளவு பெருசா தோணல. என்னடி சொன்ன? காசு பெருசு இல்லையா? ஆசைதான் பெருசா? சரியா போச்சு. தாசிக்கு ஆசை வந்ததுன்னா பேசாம காசிக்கு போக வேண்டியதுதான். காவடி எடுத்துக்கிண்டு ஆசையா ஆசை கொசப்பயட்டக்க. நானும் நல்லவா பொல்லாதவா மன்மத புருஷாள் இவர்களோடெல்லாம் சவாசம் செய்திருக்கேன். இப்படியா? நீ எதைத்தான் சொல்லு. அது என்னமோ, அவரை நான் என்னை ஆள வந்த தெய்வமாக கருதுகிறேன், தெரியுமா? தெய்வமா? அடி முட்டாச்சிருக்கி, அவனவன் சொர்ணாபிஷேகம் பண்ண காத்துட்டு இருக்கான். இவர் ராங்கிய பாருங்க. மழை பாரு, ஒரு மாதிரி இந்த வேலைகள் எல்லாம் இந்த அலங்காரத்துக்கிட்ட பலிக்காது. ஏம்மா பலிக்காது? பலிக்குதோ இல்லையான்னு பாக்குறேன். என்னடி இது? சிதம்பரநாதா திருவருள் தாதா, சிதம்பரநாதா திருவருள் தாதா, சித்தமிரங்காதா திருவடியலொரு கதிகிலன், சிதம்பரநாதா திருவருள் தாதா, சித்தமிரங்காதா திருவடியலொரு கதிகிலன், சிதம்பரநாதா. பதஞ்சலியும் புலியும், பதஞ்சலியும் புலியும், பதஞ்சலியும் புலியும், பதஞ்சலியும் புலியும், பணியும் குஞ்சித பதனே, குஞ்சித பதனே, சஞ்சித மகளாதா, குஞ்சித பதனே, சஞ்சித மகளாதா, சிதம்பரநாதா திருவருள் தாதா, சித்தமிரங்காதா திருவடியலதொரு கதிகிலன், சிதம்பரநாதா. நன்று தீதும் அறிய நொந்தனே, நன்று தீதும் அறிய நொந்தனே, ஞானமில்லே உன்னை நம்பி வந்தேனே, நன்று தீதும் அறிய நொந்தனே, ஞானமில்லே உன்னை நம்பி வந்தேனே, மந்திலாடும் மணிய, மன்றிலாடு மணிய, மன்றிலாடு மணிய, மன்றிலாடு மணிய, மன்றிலாடு மணிய, செழுந்தேனே வாதா அருவகைத்தீயில் வெந்தேனே, வாதா அருவகைத்தீயில் வெந்தேனே, சிதம்பரநாதா திருவருள் தாதா, சித்தமிரங்காதா திருவடியலதொரு கதிகில, சிதம்பரநாதா.
நீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டம். சுவாமி, நான் இந்த கோவில் தாசி. என் பெயர் கலாவதி. கலாவதியா? ஓஹோ, ஏன் இவ்வளவு ஆச்சரியம்? கரைகட்ட ஜென்மந்தான். ஆனால் நான் இப்போது அதை பற்றியெல்லாம் கேட்கவில்லையே. சுவாமி, என்னிடம் இவ்வளவு வினயம் எதற்கு? உங்கள் அடிமை நான். நீலகண்டம், யாருக்கு யார் அடிமை? இப்படியெல்லாம் நீ என்னிடம் ஏன் பேச வேண்டும்? சுவாமி, அறிவில் குறைந்தவள் நான். ஆனால் வஞ்சத்திலும் சூதிலும் வாழ்ந்து விட்டேன். வருத்தப்படாதே, தாசிதானே. அதனால் என்ன, இப்போது வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளலாம் அல்லவா? சுவாமி, நான் தாசிதான். ஆனால் முறையிடம் உரிமை இல்லையா எனக்கு? அடடா, நான் ஒரு முட்டாள், பெண்களிடம் பேசத் தெரியாதவன். உன் மனதை புண்படுத்த வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல. உன் சுந்தரமான உடல் இந்த வாழ்க்கையினால் ஒன்றுக்கும் உதவாது போய்விடுமே என்று சொல்லத்தான் வாயெடுத்தேன். அதற்குள் நீ ஏதோ வித்தியாசமாக. சுவாமி, பெண் புத்தி பின் புத்தி தானே, மன்னிக்க வேண்டும். சரி, நேரமாகிறது. என்னிடம் உனக்கு என்ன சொல்ல வேண்டும்? உங்களிடம் நான் எப்படி சொல்லுவேன்? சொல்லத்தான் என்ன உரிமை இருக்கிறது? நானோ ஏழை, நீ என்ன சொன்னால் என்ன? பயப்படாமல் சொல். சுவாமி, மனம் துணியவில்லையே. நீலகண்டம், நீலகண்டம். சரி, துணியும் போது சொல்.